ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2025ல் ரிலீஸ் ஆன ரீமெம்பர் த லாஸ்ட் நைட்ன்ற ஒரு ஜாப்பனீஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியை தாங்க பார்க்க போறோம். 2022ல் ரீமெம்பர்னு ஒரு படம் வந்துச்சு. எக்ஸாக்டா அதோட சீக்வல் தாங்க இந்த படம். முதல் பார்ட்டை ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஏற்கனவே பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. கண்டிப்பா முதல் பார்ட்டை பார்த்துட்டு நீங்க ரெண்டாவது பார்ட்டுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் வெறுப்பா தாங்க இருக்கும். பட் இதுலயும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே முதல் பார்ட்டோட கதை என்ன, அதோட கான்செப்ட் என்ன, அந்த கதையில என்னெல்லாம் ஆச்சு, முடிவு என்னவா இருந்துச்சுன்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாங்க. அவனுங்க சொல்லிட்டானுங்க. நமக்கு எங்கெங்க இருக்கு ஷார்ட் ஸ்வீட் எல்லாம். பேச ஆரம்பிச்சா லொடன்னு போய் எங்கேயோ கிளம்புற வண்டி எங்கேயோ நிக்குது. பட் பரவாயில்ல, படத்துல அவனுங்களே சொல்லிட்டானுங்க. பிளஸ் உங்களை ஈஸியா படம் பார்க்க வைக்கிறது தானே என் வேலையே. அதை பார்க்காம இருந்தா எப்படி? ஸோ இன்ட்ரோல முதல் பாட்டோட கதை என்னன்றத முடிஞ்ச அளவு சுருக்கமா பார்த்துருவோமா? பாடி சர்ச்சிங் கேம்ன்றது தாங்க இந்த படத்தோட கான்செப்ட். ரெட் பர்சன்ன்ற ஒரு அமானுஷ சக்தி. என்னன்னு சொல்றது, அதை தீய சக்தி, பேய், பிசாசு எப்படி வேணும்னா வச்சுக்கோங்களேன். அதோட தலைமையில இந்த கேம் நடக்கும். கேம்ல 5ல இருந்து 6 பேர் கலந்துப்பாங்க. காலையில தூங்கி எழுந்துச்சு வழக்கம் போலதான் அவங்க நாள் நடக்கும். நைட்டு 12 மணி ஆயிடுச்சுன்னா கேம்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட 5-6 பேர் ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. அங்க ரெட் பர்சன் ஒன்னு சொன்னல, அது பிரசன்ட்ல யாராலேயோ கொல்லப்பட்டு உடல் பாகங்கள் கிடைக்காத குழந்தைங்களோட பாடி பார்ட்ஸ வகத்தொகையே இல்லாம அந்த இடத்துல கண்ணாபினான்னு ஒளிச்சு வச்சிருங்க. கேம்ல கலந்துக்கிற ஆளுங்க பாடி பார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வைக்கிறதுக்குன்னே ஒரு சவப்பெட்டி இருக்கும். அதுல ஒவ்வொன்றையா அசம்பிள் பண்ணணும். மேட்ரு என்னன்னா, எந்த குழந்தைங்களோட பாடியை அவங்க தேடி கண்டுபிடிக்க போறாங்களோ அதுதான் ரெட் பர்சனாவே இருக்கும். கேட்க எவ்வளவு ஈஸியா இருக்கு, ஆனா அது சாதாரணமான விஷயம் இல்ல. கேம் நடத்துற ரெட் பர்சன் பாடி பார்ட்டை கலெக்ட் பண்ண விட்டவே விடாது. அப்போன்னு பார்த்துதான் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு ரணக்கொடூரமா கொலை பண்ணும். இதை மீறியும் அந்த கேமை முடிக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன்பா அது மாட்டுக்கு ஆளை கொண்டுட்டா அப்புறம் யாரை வச்சுப்பா கேமை கண்டினியூ பண்றதுன்னு? ட்விஸ்டே அங்கதான். ஒருவேளை அன்னைக்கு நைட்டு நடக்கிற கேம்ல கலந்துக்கிற 6 பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு வைங்களேன், மறுநாளும் அடுத்த நாளும் அந்த டே அப்படியே ரிப்பீட் ஆகும். காலைல எழுந்திருப்பாங்க, வழக்கம் போல என்னெல்லாம் ஆச்சோ அது அப்படியே நடக்கும். நைட் ஆனா கேமுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ இவங்க கேமை முடிக்கிற வரைக்கும் அந்த நாள் ரிப்பீட் மோட்ல கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிட்ட கதை தான். இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க அந்த ரெட் பர்சனையே பீட் பண்ணி ஒளிச்சு வச்சிருக்க பாடி பார்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை சவப்பெட்டியில அசம்பிள் பண்ணி கேமை முடிச்சிட்டாலும் சரிங்க, கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேம்ல கலந்துகிட்ட யாருக்குமே பாடி சர்ச்சிங்ன்ற ஒரு கேம் இருக்கு, நம்ம அதுல கலந்துகிட்டோம், ஜெயிச்சோம், அங்க என்ன ஆச்சு அப்படின்ற எதுவும் ஞாபகமே இருக்காது. இதுதாங்க கதையோட கான்செப்ட். இப்ப போன பாட்டுல என்ன ஆச்சுன்னா, பாடி சர்ச்சிங் கேம்ல 6 பேர் கலந்துகிட்டாங்க. எல்லாருமே ஸ்கூல் பசங்க. ஒருத்தன் ஹீரோ, இன்னொருத்தி ஹீரோயின், 3வது பழம்னு ஒருத்தவன், 4வது லோனர்னு ஒருத்தவன், 5வது அராத்துன்னு ஒரு பொண்ணு, 6வது லீடர்னு ஒரு பொண்ணு. இவங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பழைய பில்டிங்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு 8 வயசு பொண்ணு கொல்லப்பட்டிருப்பா. போலீஸ்க்கு அந்த பொண்ணோட பாடி கிடைச்சிருந்தாலும் பாடியில தலை இருந்திருக்காது. சோ அந்த பொண்ணோட பாடியை கண்டுபிடிக்கிறது தான் கேமா இருந்துச்சு. செத்த அந்த பொண்ணு தான் ரெட் பர்சனாகவும் இருந்தா. கேம் நடந்தது இவங்க ஸ்கூலுக்குள்ளேயே. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னே புரியாம இருந்தவங்க அப்புறம் பாடி சர்ச்சிங்ன்றத பத்தி ரிசர்ச் பண்ணி, ஓ நம்ம இந்த கேமுக்குள்ள இருக்கோமா, அப்போ பாடி பார்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாதான் தப்பிக்க முடியும் அப்படின்னு எத்தனை நாள் நைட்டுன்னு கூட தெரியாது. அத்தனை நாள் நைட்டு ரத்தத்தை வேர்வியா சிந்தி உழைச்சு ஓடா தேஞ்சு ஒரு வழியா வெற்றிகரமா கேம முடிச்சிட்டாங்க. கேமுக்கு நடுவுல ஐயோ நமக்கும் ஹீரோயினுக்கும் லவ்ஸ் ஆகி போச்சு. கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லவ் எல்லாம் நம்ம மறந்துடுவோமே. சோ அப்படி ஆகக்கூடாது. கேம் முடிஞ்சாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நம்ம இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும்னு கேமுக்கு நடுவுல ஹீரோயின்ட்ட அவங்கிட்ட இருந்த பின் ஒண்ணு கொடுத்து, இதை நீ பத்திரமா வச்சுக்கோ, கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதை பார்த்தனா எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும் சொல்லி கொடுத்துருப்பான். கேம் முடிஞ்சு எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துருந்தாலும் ஹீரோவுக்கு மட்டும் பின்ன பார்த்ததும் பழசு ஞாபகம் வந்துடுச்சு. இவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இவனுக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் சொன்னான். இன்னொரு பக்கம் அந்த ஸ்கூல் கிணத்துக்குள்ள இவங்க எந்த பொண்ணோட பாடியை தேடி கண்டுபிடிச்சாங்களோ அந்த பொண்ணு கொல்லப்பட்டுட்டான்னு நியூஸ் வந்து நியூஸ் பேப்பர் பிட்டு ஒண்ணு இருந்திருக்கும். கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செத்த பொண்ணோட இடத்துல அந்த பொண்ணோட போட்டோ மாதிரி ஹீரோயின் 8 வயசா இருக்கும்போது கொல்லப்பட்டுட்டா அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. அதோட படத்தோட கதையை முடிச்சாங்க. அதுல இருந்து 2வது பார்ட்டை கண்டினியூ பண்ணாங்க. இதுக்கப்புறம் நீங்க முதல் பார்ட் பார்க்கணுன்ற அவசியமே இருக்காது. சரி ஓகே, செகண்ட் பார்ட்டை ஓபன் பண்ணா கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஸ்கூல்லயே ஒரு சர்ச்சில் நின்று பேசிட்டு இருக்காங்க. நல்லா மதிய உணவுக்கு சமைச்ச மலைப்பாம்பு மண்டை மாதிரியே ஒருத்தவன் இருக்கான் ஹீரோன்னு. ஐயோ எப்பரா மகேஷ். அதாங்க கேம்ல என்னெல்லாம் ஆச்சுன்றத விலாவரியா சொல்லிட்டு இருக்கப்போ படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ட்விஸ்ட்டுங்க. ஹீரோ கூட நின்று பேசிட்டு இருந்த ஹீரோயின் திடீர்னு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறா. அப்படியே இந்த பக்கம் ஸ்கூல் கிணத்துக்குள்ள இப்போ ஒரு பொண்ணு கொல்லப்பட்டான்னு நியூஸ் பேப்பர்ல வந்த ஆர்டிகல் சேஞ்ச் ஆகி ஹீரோயின் 8 வயசா இருக்கும்போது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னால அப்பவே அவ யாராலேயோ கொல்லப்பட்டான்னு மாறிச்சுல்ல. அத காரிட அடுத்த சீனுக்கு போனா பிரசன்ட்ல காணாம போன
ஹீரோயின் வேற ஒரு டைமென்ஷன்ல வேற ஏதோ ஒரு உலகத்துல அமானுஷ்யங்களுக்கு நடுவுல நிக்கிறா. எங்க போயிருக்கோன்ற ஐடியாவே அவளுக்கு இல்ல. அங்க சீனை கட் பண்ணா முதல் பாடி சர்ச்சிங் கேம் நடந்து 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு செப்டம்பர் 5. ஒரு ஸ்கூலோட கிளாஸ் பசங்க எல்லாரும் கும்பலா பஸ் பிடிச்சி ட்ரிப்புக்காக ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வராங்க. பஸ் வந்து நிக்கும் போது ஒரு பையன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல இருக்கவன் முடிச்சிட்டு தான் இருக்கான். இந்த முடிச்சிருக்கான்லங்க அவன் படத்துல ஒரு முக்கியமான ஆளு. சோ அவன் பேரை நம்ம முக்கியவாதி. இன்னும் பக்கத்துல ஒருத்தவன் தூங்குறான்ல அவனை நாசுக்கான நகைச்சுவைக்கு வச்சிருக்காங்க. சோ அவன் பேரை நம்ம காமெடி. இன்னும் இவங்க பஸ்ஸை விட்டு இறங்கி வந்ததும் எப்ப பாரு இவங்கள்ட்ட சில்மிஷம் பண்றதுக்குனே ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேரை நம்ம சண்டைக்காரி. இன்னும் 4வதா முக்கியவாதி. அவன் கிளாஸ் பொண்ணு ஒருத்திய பாக்குறப்பலாம் ஜொல்லு ஜோல்னா போய் நிரம்புற அளவுக்கு வழிவான். பட் அவன் எந்த பொண்ணை பார்த்து வடிறானோ அந்த பொண்ணு நமக்கு தேவையில்ல. ஆனா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்துல இருக்க ஒரு பொண்ணு நமக்கு கண்டிப்பா தேவை. அவ பேரை 4வதெல்லாம் காட்டுறாங்க. சோ 4th பீஸ்னே வச்சுப்போம். இவங்க 4 பேரை காட்டி முடிக்க அப்படியே அந்த பக்கம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அங்க மூஞ்சியே தெரியாத அளவுக்கு உடம்பு முழுக்க ட்ரெஸ்ஸால கவர் பண்ணிட்டு இருந்த ஒரு மர்ம நபர் சுத்திட்டு இருக்கான். அங்க இருந்து கிளம்பி இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வந்துகிட்டும் இருக்கான். திரும்ப இங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்க வந்தா கட்டையில போற ஒருத்தவன் காதுல ஹெட்செட்டை போட்டா கழட்ட மாட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஹெட்செட்டை கழட்டினதும் இல்ல, யார்கிட்டயும் பேசினதும் இல்ல. மேபி வாய் பேச வராதோ என்னவோ. நம்ம அவன் பேரை சைலன்சர்னு வச்சுப்போம். தனியா உட்காந்துட்டு இருக்கான். இந்த கேப்ல மர்ம நபர் இங்க வந்தாச்சு. அந்த பக்கம் காமெடியனும் முக்கியவாதியும் ரோலர் கோஸ்டர் ரைடு போலாமேன்னு ஆசாசியா அங்க போறாங்க. தக்காளி இன்னைக்குன்னு பார்த்துதான் ரோலர் கோஸ்டர் ஒர்க் ஆகலையா. தற்காலிகமாக சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. தடங்களுக்கு மன்னிக்கவும்ன்ற போர்டை போட்டானுங்க. அட சை, இதுல ரைடு போக தாண்டா நம்ம பஸ்லயே ஏறி வந்தோம். இல்லனா இந்த விளங்காத ட்ரிப்புக்கு எவனாச்சும் வருவானா? இப்படி பண்ணிட்டானுங்களேன்னு இந்த 2 பேரும் காண்டாயிட்டு இருக்க டைம்ல ஒர்க் ஆகாத ரோலர் கோஸ்டர் இருக்க இடத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு தனியா நடந்து போறா. ஏமா பாப்பா எங்கம்மா போற? உள்ளலாம் போக கூடாதுமா, ரிஸ்குமா. இருமா வரோன்னு இந்த 2 பேரும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா உள்ள போன பொண்ணையே காணும். எங்கடா போனா அவனே அவங்க தேடிட்டு இருந்தா திடீர்னு இவங்களுக்கு பின்னாலேயே வந்து நின்ன பொண்ணு மச நிக்காம என் பாடியை தேடி கண்டுபிடிங்கடா அப்படின்னு கத்துறா. அதோட அந்த சீனை முடிச்சா மணி நைட்டு 12. நம்ம ஸ்கூல் பசங்க 5 பேரை பார்த்தோம்ல, முக்கியவாதி, காமெடியன், சண்டைக்காரி, 4th பீஸ், சைலன்சர்னு 5 பேர் நைட்டு 12 மணிக்கு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்குள்ள மயக்கத்துல இருந்து கண்ண முடிக்கிறாங்க. பாடி சர்ச்சிங் கேம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நமக்கு தெரியும், அங்க இருக்க யாருக்கும் தெரியாது இல்ல. சொன்னாங்கடா நைட் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகாம இங்கேயா இருக்கோம், நம்மள தவிர இங்க வேற யாரும் இல்லவும் இல்லையே. அட இவன் யாரா? நம்ம தொட்டப்பட்ட தொப்பி தூக்கி சைலன்சர் தம்பியா, இவெல்லாம் பேசவே மாட்டான், இவன் ஏன் நம்ம கூட இருக்கான் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே என்ன நடக்குதுன்னே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷாக்கோட 5 பேரும் திரும்பி ஒரு இடத்த பார்த்ததும் போச்சுடா நம்ம பாடி சர்ச்சிங் கேமுக்குள்ள மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு அவனுங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சோம். பைபிள்ளைங்களுக்கு 1-2 விஷயம் தெரிஞ்சிருக்கு போல. சின்ன பசங்களுக்கு பூச்சாண்டி கதையெல்லாம் சொல்லி சோறு விட்டுவோம்ல, அந்த மாதிரி புராண கதை இவனுங்க கேள்விப்பட்டிருக்கானுங்க. இது வரைக்கும் அதை உண்மை நம்பினது இல்ல. இப்ப கண்ணு முன்னால கலெக்ட் பண்ற பாடி பார்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்றதுக்கான சவப்பெட்டிய ரெட் பர்சன் நிறுத்தி வச்சிருக்கு. ஓ மை காட், அப்ப நம்ம கேள்விப்பட்ட கதெல்லாம் உண்மைதானா? நம்ம கேமுக்குள்ள மாட்டிக்கிட்டோமா? இப்போ என்ன பண்றதுன்னு சில பேர் பதற. 4th பர்சன்லாம் பழைய கதையை நம்புற மாதிரி இல்ல. நீங்க என்ன மாச்சு பண்ணுங்கடா, சும்மா சொல்லக்கூடாது. அம்யூஸ்மெண்ட் பார்க்ல நைட் டைமும் நல்லா தான் இருக்கு. நான் என்ஜாய் பண்ண போறேன்னு அவ தனியா கிளம்புறா. நம்ம காமெடியனுக்கு அவன் மேல ஒரு கண்ணு. சோ நான் என் ஆளோட போறேன்னு அவனும் ஹச்சிடாக மாதிரி பொண்ணுக்கு பின்னாலேயே வாலாடிட்டு போக மீதி 3 பேர் இருக்க இடத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி இருட்டுக்குள்ள இவங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தனியா ஒரு பொண்ணு நடந்து போனதை பார்த்தாங்கல்ல, அதே பொண்ணு நடந்து ஒரு பில்டிங்குள்ள போக ஓ இவ இன்னமும் இங்கதான் இருக்காளா, போய் என்னதான் பிரச்சனைன்னு கேட்டுருவோம் அப்படின்னு சண்டைக்காரியில் ஓனரும் தைரியமா போறாங்க. முக்கியவாதிக்கு மட்டும் முரட்டுத்தனமான பயம். ஏன்டா ஆபத்துன்னு தெரிஞ்சும் அங்க போறீங்க, இருங்கடா போவாதீங்கடா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இவனும் பின்னால வரான். ஃபர்ஸ்ட் 2 பேர் போனாங்கல்ல, அதுல லோனர் ஒரு இடத்தையே பார்த்து உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. நீ ஏன்டா கண்ணி வெடியில கால வச்ச மாதிரி அசையாம நிக்கிற, எங்க கொஞ்சம் நவுருன்னு சண்டைக்காரி முன்னால வந்தா ஹீருட்டுக்குள்ள இருந்து சின்ன பொண்ணு ஒருத்தி நடந்து வர மாதிரி தெரியுது. இவளை தேடிதானடா வந்தோம், ஏன் பயந்து நிக்கிற? அம்மாடி சின்ன பொண்ணு, குட்டி பட்டாணி இங்க வாங்க, உங்க அம்மா அப்பா எங்க, ஏன் தனியா சுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்போ பொண்ணு இருட்டுக்குள்ள இருந்து வரா. உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு, கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே வந்திருக்கு. வெளிச்சத்துக்கு வந்தவ சண்டைக்காரிய தாண்டி சைலன்சரை கப்புன்னு ஒரே புடியா பிடிக்க ரெட் பர்சன் அவனை நாரா கிழிச்சதெல்லாம் ஆளு கண்டம். அதை பார்த்து பயந்து முக்கியவாதியும் சண்டைக்காரியும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இந்த பக்கம் ஜாலியா இருக்க போறான்னு 2 பீஸ் போச்சு இல்ல, 4th பர்சனும் காமெடியனும் அவங்களுக்கு ரெட் பர்சன் குட் பினிஷிங்க கொடுக்க இதுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கப்பதான் முக்கியவாதி சண்டைக்காரி கிட்ட சொல்றான், அது அம்மா ரெட் பர்சனு, நான் சொன்னல உங்ககிட்ட பாடி சர்ச்சிங் கேம்ல மாட்டிக்கிட்டோன்னு. இங்க ஒளிச்சு வச்சிருக்க பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அந்த சவப்பெட்டிக்குள்ள வைக்கணும், ஆனா ரெட் பர்சன் நம்மள வைக்க கூடாது. இப்படிதான் நம்ம எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டுகிட்டே இருக்குமா, அதுகிட்ட இருந்து எப்படிதான் தப்பிக்க போறேனே தெரியல அப்படின்னு ஒவ்வொரு இடமா மாறி மாறி ஒளிஞ்சிட்டு இருக்கப்போங்க எவ்வளவு தேடினாலும் கிடைக்காத பாடி பார்ட்ல ஒண்ணு தானா இவங்களுக்கு கிடைக்குது. கண்டுபிடிக்க வேண்டிய பாடி பார்ட்ல சின்ன பொண்ணோட கை. சூப்பர், தேடி போன தெய்வம் தேவை அறிஞ்சு கொடுத்துருச்சு இல்ல. சவப்பட்டியில வைப்போன்னு கிளம்புறதுக்குள்ள விடுமா ரெட் பர்சன். பாட்டுக்கு
வந்து 2 பேரையும் குத்தி கொன்னு போட்டுருது. அப்புறம் என்ன, மறுபடியும் இந்த டே ரிப்பீட். சீனை கட் பண்ணா காலையில செப்டம்பர் 5 பஸ் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வந்து நிக்குது. காமெடியன் தூங்கிட்டு இருக்கான். முக்கியவாதிக்கு திடீர்னு அவனுக்குள்ள ஒரு ஸ்பார்க். நல்லா முடி முளைச்ச முட்டைகோஸ் மாதிரி இருந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு வக்கால ஏஞ்சிடுறா அப்படின்னு காமெடியன் எழுப்பி விட்டதும், நேத்து நைட்டு கேம்ல கலந்துகிட்ட 5 பேருக்குமே நம்ம விவகாரமான ஒரு விஷயத்துல மாட்டிட்டோம் ஞாபகம் இருக்கு. சோ கேண்டீன்ல உட்காந்து பாடி சர்ச்சிங் கேம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதோட வேற ஒரு டைமென்ஷன்ல மாட்டிட்டு இருக்க ஹீரோயின்ட்ட போனாங்க. அங்க ஹீரோயினை தவிர்த்து வேற யாருமே இல்ல. ஒவ்வொரு கட்டமா தாண்டி ஹீரோயின் நடந்து போறப்போ ஒரு இடத்துல சிகப்பு கலர்ல பாக்குறதுக்கு பளிச்சுன்னு ஒரு கல்லு வைக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் அங்க யாரோ இருந்து பேசுற மாதிரியே ஒரு சவுண்டு. அல்லோட ஹீரோயின் திரும்பினா அங்க இருக்க செவுத்துலங்க நிறைய பேர் கல்லாகி செவுத்தோட செவரா ஒட்டிட்டு இருக்காங்க. யாருக்குமே உயிர் இல்ல. அந்த கூட்டத்துக்கு நடுவுல செவுத்தோட செவரா ஒட்டி தலைவிரி கோலத்தோட கையில இருக்க வேண்டிய ரேகையெல்லாம் மூஞ்சில வச்சிருக்க ஒரு லேடிய காட்ட, அவளும் கல்லாக வேண்டியவதான். இன்னும் கொஞ்சம் நாள்ல ஆயிடுவா. உடம்புலாம் கல்லானாலும் தலை மட்டும் இன்னும் கல்லாகாம இருக்கு. கண்ணை மூடிட்டு இருந்தவ கபார்னு கண்ணை திறந்து ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் அதிர்ச்சி ஆவரா. மறுபடியும் பிரசன்ட்ல மணி நைட்டு 12 ஆயிடுச்சு. பாடி சர்ச்சிங் கேமும் தொடங்குது. இதான் இவங்க விதின்றது தெரிஞ்சு போச்சு. இனிமேல் ஆக வேண்டியதை பார்க்கணும்ல. பாடியை தேடி கண்டுபிடிக்கிறதான புத்திசாலித்தனமான விஷயம். தனித்தனியா பிரிஞ்சு பாடியை தேடுறாங்க. இதுல காமெடியனும் 4th பீஸும் பாடியில ஒரு பார்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை எடுத்துட்டு போறதுக்குள்ள ரெட் பர்சன் அங்க வந்துருச்சுங்க. அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ரூமை தாண்டி போலான்னு பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்ட். சில சீனுக்கு முன்னால மர்ம நபர்னு ஒருத்தவனை பார்த்தோம்ல, அவனும் இந்த கேமுக்குள்ளதான் இருக்கான். 2 பேரை வெளியே வர விடாம கதவை சாத்திடுறான். நாசமா போயிடுவடா நீ அப்படின்னு இவங்க சாப விட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் முக்கியவாதியும் சண்டைக்காரியும் பாடி பார்ட்ல தலையை கண்டுபிடிச்சு அதை சவப்பெட்டிக்குள்ள எடுத்துட்டு போறதுக்குள்ள இந்த ரெட் பர்சன் யூஎஸ் மிலிட்டரிக்கே சவால் விடும் போல. யார் எங்க இருந்தாலும் கரெக்டா அங்க போய் நின்றுது. அதுகிட்ட முட்டி மோதி சவப்பெட்டி வரைக்கும் வந்துடுறாங்க. அங்கேயும் மர்ம நபர் வந்துட்டாங்க. 2 பேரை விட மாட்டான். இந்த பாடி சர்ச்சிங் கேமே வேணாம், இதை நிறுத்திருங்க அப்படின்னு அவன் சொல்ல, ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே முக்கியவாதிக்கு பின்னால ஒரு சருக்கு ஆளு கிறுக்கு. ரெட் பர்சன் பின்னால வந்து அவனை குத்தி கிழிச்சிடுச்சு. அடுத்து சண்டைக்காரியையும் அடிச்சு ஓரமா தூக்கி போட சாகறதுக்கு முன்னால அவளுக்குள்ள ஒரு விஷுவல் ஓடுது. வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்க ஹீரோயின் அங்க சிகப்பு கலர் கல்லு ஒண்ண பார்த்தா இல்லையா, அந்த கல்லெல்லாம் அவளுக்கு தெரியுது. பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓவர். இந்த கல்லு ரத்தத்தை குடிக்கிற கல்லு, ரத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு குரல் ஓடும் போதே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால நடந்த கதை போல இது. கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு கும்பலா இருந்த சில பேர் ஒரு கல்லுக்கு மேல செத்த ஒரு பொண்ணோட பாடியை வச்சு அவ வாயில ரத்தத்தை ஊத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்தது ஒரு ஐலாண்ட்ல. சண்டைக்காரிக்கு அந்த விஷுவல் தெரியுதா. அடுத்த கேம்ல உயிரோட இருக்கிறது மர்ம நபர் தானே. ரெட் பர்சன் அவங்கிட்ட போக அங்க ஒரு ட்விஸ்டுங்க. வர ரெட் பர்சனை பார்த்த மர்ம நபர் ஹீரோயினோட பேர் என்னவோ அதை சொல்லி கூப்பிடுறான். சோ அவன் மர்ம நபர் இல்ல, போன பார்ட்ல நம்ம பார்த்த ஹீரோ. அவன் ரெட் பர்சனை ஹீரோயின் பேர் சொல்லி கூப்பிடுறானா. இங்க யாரோட பாடியை தேடி கண்டுபிடிக்கணுமோ அவங்க தானே ரெட் பர்சனா இருப்பாங்க. சோ ஹீரோயின் தான் அந்த ரெட் பர்சன்னா ஹீரோயினோட பாடியை தான் இவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்ற பேரெல்லாம் கேட்டுக்கிட்டே சண்டைக்காரி செத்துடுறா. கேமும் முடியுது. மறுநாள் காலையில அம்யூஸ்மெண்ட் பார்க் கேண்டீன்ல உட்கார்ந்து இருந்த இந்த 5 பேரும், யாரா நேத்து நைட்டு வந்த லூசு பையன், நம்ம எல்லாரும் சாவ அவன் தான் காரணம், என்னதான் அவன் பிரச்சனையான ஆவேசமாயிட்டு இருக்கும்போது முக்கியவாதி இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோ யாருன்னு வரலாறையே நோண்டி நுங்க எடுத்துறான். 3 வருஷத்துக்கு முன்னால ஹீரோ ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோவை பத்தின ஒரு ரூமர் பயங்கர பாப்புலரா இருந்திருக்கு. அதாவது இந்த பாட்டு கணக்குப்படி ஹீரோயின் 8 வயசா இருக்கும் போதே கொல்லப்பட்டால. பட் 3 வருஷத்துக்கு முன்னால தானே ஹீரோ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாடி சர்ச்சிங் கேம் விளையாண்டாங்க. சோ ஹீரோயின் உயிரோட தான் இருந்தா, நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கேம் விளையாண்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்ல போய் அது பேசும் பொருளாகி ஹீரோவை கலாச்சி தள்ளிட்டானுங்க. இன்டர்நெட்ல இருக்க அந்த விஷயத்தை இவங்க பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோவே கேண்டீனுக்கு வரான். பூரா பேரும் தெரிகிறானுங்களே, நல்லா முனிவர் சாபத்துல பிறந்த மூஞ்சூறு மாதிரி இருந்துகிட்டு இங்கேயும் வந்துட்டானா, இப்ப என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையேன்னு இவங்க ஓடுறப்போ ஹீரோ முக்கியவாதியோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அடுத்துங்க ஹீரோ தங்கியிருக்க ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் நம்ம பார்த்திருந்தோம்ல, அங்க ஹீரோ எல்லாரையும் கூட்டிட்டு வந்து என்னதான் நடக்குதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கும் புரிய வைக்கிறான். இந்த 3 வருஷத்துல பாடி சர்ச்சிங்க பத்தி ஹீரோ பண்ணாத ரிசர்ச்சே இல்ல. முதல்ல நானும் உங்களை மாதிரிதான்ப்பா 3 வருஷத்துக்கு முன்னால பாடி சர்ச்சிங் கேம்ல கலந்துகிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்ன சார் சொல்றீங்க, ட்ரூவாவா, கேம்ல கலந்துகிட்டீங்களா, கேம் முடிச்சிட்டீங்களா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சான்னு இவங்க ஆர்வமா கேட்டா, அதுதான் இல்ல, இது முடியக்கூடிய கேமே இல்ல. நான் கேமை முடிச்ச அடுத்த நாளே என் கூட ஒன்னா சேர்ந்து கேம் விளையாண்ட என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டான ஹீரோயின் ஒருத்தி, ஹீரோயின் 8 வயசுலயே செத்துட்டதுனால வளர்ந்த அவ போட்டோ இருக்காதுல்ல, சோ ஹீரோ வளர்ந்த ஹீரோயினோட போட்டோவை ஹேண்ட் ஸ்கெட்சா வரைஞ்சு வச்சிருக்கான். அதை எடுத்து இவங்கள்ட்ட காட்டி கேம் முடிஞ்ச மறுநாளே என் கண்ணு முன்னாலே இவன் மறைஞ்சு போயிட்டாப்பா. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது ஒரு குரூப் இந்த கேம்ல கலந்துகிட்டு அந்த கேமை முடிச்சிட்டாங்கன்னா பாஸ்டே மாறிடும்னு அப்படின்னு இங்க ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்க ஹீரோயின் முக்காவாசி கல்லான லேடியை பார்த்தா தானே, மேடம் மேடம் ஆள் பார்க்க கல்லா இருந்தாலும் உங்க மனசு கல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். என் உலகத்துல ஹீரோ என்ன தேடிட்டு இருப்பா மேடம், இங்க என்ன மேடம் நடக்குது, நான் இப்படி இங்க வந்தேன்னு கேக்குறா. அதாமா விதி, பாடி சர்ச்சிங்ன்றத வெறும் கேம் நினைச்சியா, அது ஒரு சங்கிலியால் பிணைக்கப்பட்ட சாபம். கேம் முடிஞ்சாலும் அந்த சாபம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு கல்லு லேடி சொன்னதோட பிரசன்ட்டுக்கு வந்தா
ஹீரோவுக்கும் அது தெரிஞ்சிருக்கு. அதையே தான் பசங்கள்ட்டையும் சொல்றாப்புல. இந்த கேமே ஒரு சாபம். ஒரு கேம் முடிஞ்சிட்டா அடுத்த கேம் விளையாடுறதுக்கு ஒரு பாடி வேணும்ல. சோ முதல் கேம்ல யார் விளையாடுறாங்களோ அவங்கள ஒரு ஆள் அவங்க உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். அப்படிதானே ஹீரோயினுக்கு நடந்துச்சு. கேம் இவங்க முடிச்சதுக்கு அப்புறம் பாஸ்டே மாறி ஹீரோ ஹீரோயின் அவங்க 2 பேரும் 8 வயசா இருக்கிறப்போ இப்போ இந்த பாடி சர்ச்சிங் கேம் எந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல நடக்குதோ அங்க வச்சுதான் ஹீரோயினை ஒரு கில்லர் கண்டந்துண்டமா வெட்டி கொலை பண்ணிருக்கான். அப்ப கொல்லப்பட்ட ஹீரோயினோட பாடிய இப்ப நம்ம எல்லாம் தேடிட்டு இருக்கோம். நாளைக்கு இந்த கேமை நம்ம முடிச்சிட்டோம்னு வைங்களேன், நம்மள யாராவது ஒரு ஆள் அவங்க உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணும்போது ஹீரோயின் இந்த உலகத்துக்கு வந்துருவா. அவ இப்ப எங்க இருக்காளோ அங்க நம்மள ஒரு ஆள் போயிடுவோம். எக்ஸாம்பிள் கூட கண்கூடா இருக்கு பாருங்க. போன பார்ட்ல நாங்க எந்த பொண்ணோட பாடியை பார்த்தோமோ அந்த பொண்ணு இப்போ உயிரோட இருக்கா. உயிரோட இருந்த ஹீரோயின் இப்போ இல்ல. நாளைக்கு உங்களுக்கோ அதான் நடக்கும். அதுக்கு தான் இந்த பாடி சர்ச்சிங் கேமை நிறுத்தியே ஆகணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதோட ஹீரோயின்ட்ட வந்தா, நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியலையே கல்லு மேடம். பாடி சர்ச்சிங் ஒரு சாபம்ன்றீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? இதை எப்படிதான் முடிக்கிறதுன்னு ஹீரோயின் கேக்குறா. இப்ப நீ இருக்க பத்தியா இந்த இடம், இதை இறந்தவர்களுக்கான இடம்னு சொல்லுவாங்க. பல வருஷத்துக்கு முன்னால பூலோகத்துல முதல் சடங்குன்னு ஒரு இடத்துல நடந்துச்சு. அதாங்க போன கேம்ல சண்டைக்காரி சாகிறதுக்கு முன்னால அவளுக்குள்ள விஷுவல்லாம் தெரிஞ்சது இல்ல. ஒரு காட்டு மிராண்டி குரூப் கல்லு மேல ஒரு பொண்ணை படுக்க போட்டு வாயில ரத்தம்லாம் ஊத்துனானுங்களே, அதுதான் பாடி சர்ச்சிங் ஆரம்பிக்கிறதுக்கான முதல் சடங்கு. செத்த ஒரு ஆளை உயிர்ப்பிக்கிறதுக்காக அவங்க அந்த சடங்கை பண்ண ஆரம்பிச்சு பாடி சர்ச்சிங் ஆரம்பிச்சு விட்டானுங்க. பூலோகத்துல சடங்கு நடந்த அந்த இடமும் இந்த இடமும் ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆயிருக்கு. சோ இந்த சடங்கை முடிக்கணும்னா அப்படின்னு கல்லு லேடி சொல்றதுக்குள்ள பிரசன்ட்ல ஹீரோ நானும் பாடி சர்ச்சிங் எப்படி நிறுத்தலான்னு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணேன், கொஞ்சம் நஞ்சம் லீடும் கிடைச்சது அப்படின்னு ஹீரோயின் இருக்க இடத்துல சிகப்பு கலர் கல் ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த சிகப்பு கலர் கல்லோட போட்டோ முதல் சடங்கு நடந்த இடத்துல எந்த மேடையில வேற ஒரு பொண்ணை படுக்க போட்டு அவ வாயில ரத்தத்தை ஊத்துனாங்களோ அந்த மேடையோட போட்டோன்னு இதெல்லாம் டிராயிங்கா போட்ட புக் ஒன்று இருக்கு. அதை எடுத்து காட்டி பாடி சர்ச்சிங்க்கும் இந்த சிகப்பு கலர் கல்லுக்கும் கன்ஃபார்ம் ஒரு கனெக்ஷன் இருக்கணும், இதுதான் முதல் சடங்கு நடந்த இடமும் கூட, இங்க போனா நமக்கு பதில் கிடைக்கும், ஆனா அந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு தான் தெரியல, தேடிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்ல போய் அப்போ சண்டைக்காரி ஹீரோ பண்ண ரிசர்ச் பேப்பர்ல ஒன்னு எடுத்து பாக்குறா. இவ விஷுவல்ல இவ என்ன ஐலாண்ட பார்த்தாலோ அதே ஐலாண்ட் ஹீரோவோட ரிசர்ச் பேப்பர்லயும் இருக்கா. குரூப்பே அந்த ஐலாண்டுக்கு பறக்குதுங்க. போற வழியில முக்கியவாதிக்கு ஒரு சந்தேகம், ஏன் தெளிவா ஒன்ஸ் பாடி சர்ச்சிங் முடிஞ்சிட்டா எல்லாருக்கும் எல்லாம் மறந்துடும்ன்றீங்க, அது எப்படி தெளிவா உங்களுக்கு மட்டும் ஞாபகம் இருக்கு, அதுவும் பாஸ்ட் மாறியும் ஞாபகம் இருக்கு, என்ன கதைன்னு கேட்டா இந்த ஒத்த பின்னு தான்ப்பா, நான் ஹீரோயின் கொடுத்த இந்த பின்னு தான் கேம் முடிஞ்சும் என்ன நடந்துச்சுன்றதை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு, பாஸ்ட் மாறியும் என்ன ஆச்சுன்றதை இதான்ப்பா ஞாபகப்படுத்துச்சு. பின்னுக்கு நன்றின்னு கான்வர்சேஷனை போட்டுக்கிட்டே ஹைலாண்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க புக்ல பார்த்தாங்கல்ல முதல் சடங்கு நடந்த இடம், பாக்குறதுக்கு அப்படியே இந்த இடம் இருக்குங்க. சோ இங்க ஏதாவது க்ளூ கிடைக்கும் தேடிட்டு இருக்க அங்க ஹீரோயின் கல்லு லேடி கிட்ட கேட்டால இந்த சாபத்தை எப்படிதான் முடிக்கிறதுன்னு. அதுக்கு கல்லு லேடி, உன் கண்ணுக்கு சிகப்பு கலர் கல்லு ஒண்ணு தெரியுதா, பாடி சர்ச்சிங் கேம்ல ரெட் பர்சன் ஆளுங்களெல்லாம் கொலை பண்ணது இல்ல, கொலை பண்ணிட்டு அவங்க உடம்புல இருந்து உறிஞ்சிற ரத்தத்தை இந்த கல்லுல தான் வந்து ஃபில் பண்ணும். சோ இந்த கல்லை யாராவது ஒரு ஆள் உடைச்சாதான் பாடி சர்ச்சிங் கேம் நிக்கும், அந்த கேம் நின்னாதான் சாபமும் முடியும், அதுக்கப்புறம் யாரும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல இப்படின்னு கல்லு லேடி சொல்தா. ஆனா அது கண்ணுல ஒரு திருட்டு கோட்டு பார்வங்க. கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது, அப்படி நீ கல்லை உடைக்கும் போது அதுக்குள்ள இருந்து வெளியே வர ரத்தம் உன் மேல பட்டு நாங்கெல்லாம் இப்படி கல்லா இருக்கோம், அதே மாதிரி உன்னையும் அது கல்லாக்க பாக்கும், வெற்றிகரமா நீ கல்லை உடைச்சிட்டா பரவாயில்ல, அப்படி உடைக்கல எங்களை மாதிரி நீயும் செவுத்தோட செவரா பள்ளி மாதிரி ஒட்டிக்க வேண்டியதுதான் அப்படின்னு கல்லு லேடி பயங்கர ஆவாசஞ்சியும் காட்டுது. ஆக இந்த கல்லு தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு ஹீரோயின் அந்த கல்லு கிட்ட போய் கல்லு மேல கைய வைக்கிறா. ஹீரோயின் இருக்க இந்த இடத்தோட கனெக்டான ஒரு இடத்துல தானே இப்ப பிரசன்ட்ல ஹீரோ இருக்கான். சோ ஹீரோயின் கல்லு மேல கைய வச்சதும் பிரசன்ட்ல ஹீரோவுக்கு ஹீரோயினோட முகம் தெரியுது. வாமா வஞ்சி கொடி, உன்னதாம்மா இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன், எங்கம்மா இருக்க, எப்படிமா இருக்கன்னு ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோ பச மழைய பொழிய, ஜி அதுக்கெல்லாம் டைம் இல்ல, உங்க பாச பாயத்தை ஓரமா வச்சுட்டு நான் சொல்றதை கேளுங்க, இந்த பாடி சர்ச்சிங் கேமை முடிக்க ஒரே வழிதான் இருக்கு, நான் இந்த சிகப்பு கலர் கல்ல உடைச்சாகணும், நான் அதுக்கான வேலையை பாக்குறேன், அதுக்குள்ள நீ கேமை முடிச்சு என்ன உயிரோட கொண்டு வர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறைஞ்சு போயிடுறா. இப்ப ஹீரோயினை கொண்டு வரணும்னா பாடி சர்ச்சிங் கேமை முடிச்சாகணும், பாய்ஸ் அதுக்கான வேலையை பாப்போமா அப்படின்னு ஹீரோ சொல்லி பிளான் ஆரம்பிக்குதுங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இது வரைக்கும் இவங்க எந்தெந்த இடத்துலலாம் தேடி இருக்காங்க, எந்தெந்த இடத்துலலாம் தேடல, எங்க பாடி பார்ட்ஸ் இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு அந்த மேப் எடுத்து ஒரு அலசிட்டு அன்னைக்கு நைட்டு கேம்ல இருந்து ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஒரு பேய் கூட விளையாடுறோன்னு கொஞ்சம் நஞ்சம் பயம் கூட இல்ல, ஜாலியா விளையாடுறானுங்க. ஏன்னா இவனுங்களுக்கு தான் பயம் இல்லையே, இன்னைக்கு செத்தாலும் நாளைக்கு திரும்ப வர போறானுங்க. அந்த தெனாவட்டுல இவங்களை கொல்ல சுத்திட்டு இருக்க செவத்தம்மாவை டைவர்ட் பண்ணி கிடைக்கிற பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் சவப்பேட்டையில அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா, பேய்க்கே பல்பு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் ஒரு தண்டா போடணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா மோர் ஓவர் எல்லா பாடி பார்ட்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. கடைசியா வலது காலில் ஒரு பாகத்தை மட்டும் கண்டுபிடிக்கணும். அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எல்லா இடத்தையும் தேடியாச்சு, இன்னும் தேடாத ஒரே இடம்னா நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ரோலர் கோஸ்டர் ஒன்னு ஒர்க் ஆகாம இருந்துச்சுல்ல, அங்க மட்டும் தாங்க தேடல. இதுல பிரச்சனை என்னன்னா
ரோலர் கோஸ்டர் தான் ஒர்க் ஆகவே இல்லையே, கீழே நிறுத்தி வச்சிருந்தா ஆளாளுக்கு வந்து ஏறுவாங்கன்னு ரோலர் கோஸ்டர் டிராவல் ஆகிற ரூட்ல டாப்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. அதை கீழே கொண்டு வரணும்னாங்க ஒரு குரூப் பவர் சப்ளை ரூமுக்கு போய் ரோலர் கோஸ்டரோட பவரை ஆன் பண்ணணும். இன்னொரு குரூப் வரப்போற ரோலர் கோஸ்டருக்கு பக்கத்திலேயே நின்று உள்ள இவங்களுக்கு தேவைப்படுற கால் இருக்கான்னு பார்க்கணும். சோ பவர் சப்ளை ரூமுக்கு காமெடியன், ஃபோர்த் பீஸ், சைலன்சர்னு அவங்க 3 பேரும் போறாங்க. மீதி முக்கியவாதி, ஹீரோ, சண்டைக்காரி இவங்கெல்லாம் ரோலர் கோஸ்டர் வரப்போற இடத்துல நின்றுட்டு இருக்க இந்த காமெடியனுக்கு நேரங்காலமே தெரியாது போலங்க. அவன் பவரை எப்படியாவது ஆன் பண்ணணும், என்னடா பண்ணலான்னு போராடிட்டு இருக்கான். அப்பதான் அவன் ஃபோர்த் பீஸ்ட போய் ப்ரப்போஸ் பண்றான். அட வடிவம் இல்லாத வண்ணத்து பூச்சி, இப்போ இது ரொம்ப அவசியமாடா. சரி, முதல்ல நம்ம இதுல இருந்து வெளியே வருவோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம ஞாபகம் இருந்தா நான் நாளைக்கு என் பதில் அவங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு ஃபோர்த் பீஸ் டாபிக்க முடிக்க எல்லாரும் வாக்கி டாக்கில கனெக்ட் ஆயிருக்காங்க. ஆல் செட்டு. இவங்க பவர் ஆன் பண்ணா ரோலர் கோஸ்டர் கீழே வர வச்சு தேடிடலாம். அதை பண்றதுக்குள்ளங்க வந்து விட்டால் ரெட் பர்சன் வந்து விட்டால் டான் அட்டனன்ஸ் போட்டுருச்சு. இப்போன்னு பார்த்துதான் மேல சீலிங்லாம் வாக்கிங் போய் 3 பேரையும் வகுந்து எடுக்குது. இது அங்க இருக்க 3 பேருக்கு தெரியல. என்ன ஆச்சு, பவர் ஆன் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு வாக்கி டாக்கில கத்தி கத்தி எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இதுக்கு நடுவுல வேற டைமென்ஷன்ல இருக்கால ஹீரோயின், அவ கல்ல உடைக்க படாத பாடுபட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து செவரோட ஒட்டிட்டு இருந்த கல்லு லேடிக்கோ ஒரு நமுட்டு சிரிப்பு. உசுரை கொடுத்து ஹீரோயின் கல்ல உடைச்சிட்டு இருக்கா. கல்லுல இருந்து வெளியே வர ரத்தம்லாம் ஹீரோயின் மேல பட்டு நரக வேதனையா இருக்கு. அங்க அப்படி போயிட்டு இருக்க இங்க ரெட் பர்சன் 3 பேரையும் கொண்டு போட்டுருச்சுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதுல சைலன்சர் மட்டும் அறகுற உயிரை கையில புடிச்சிட்டு இருக்காங்க. வெற்றிகரமா பவர் ஆன் பண்ணிட்டான். சாகிறதுக்கு முன்னால எல்லாம் ரெடி, நான் பவர் ஆன் பண்ணிட்டேன், வேலையை பாருங்கன்னு சண்டைக்காரிக்கு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டான். அவ பவர் ஆன் பண்றதுக்குள்ள கல்ல உடைக்க போராடிட்டு இருந்த ஹீரோயின் கல்ல முழுசா உடைச்சு தூள் தூளாக்கிட்டாங்க. உடனே அந்த இடமே ஷேக் ஆகுது, செவுரெல்லாம் பொளந்துகிட்டு வெளியே வருது. அதோட இது வரைக்கும் செவுரோட ஓட்டிட்டு இருந்த கல்லு லேடியோ அவ ஃப்ரீயாகி வெளியே வந்துட்டா. சோ இதான் அவ பிளான் போல. யார் அந்த கல்ல உடைக்கிறாங்களோ அவங்க செவுராயிடுவாங்க. அதுக்கு முன்னால கல்ல உடைக்கலாம் ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல, முழுசா கல்லாயிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. பாதி கல்லா இருந்தா அவங்க ரிலீஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ரிலீஸ் ஆனவ தூள் தூளாகிற கல்லுல இருந்து ஒரு பீஸை மட்டும் கையில பிடிக்கிறா. பிரசன்ட்லயோ கேம் நடந்துட்டு இருக்க இடத்துல ஆகாயத்துல இருந்து பயங்கரமான வெளிச்சம், கண்ணு கூசுது. வெளிச்சம் வந்துட்டு போனதும் ட்விஸ்டோ ட்விஸ்ட். இது வரைக்கும் எந்த கேமோட நைட்டுமே விடியல இல்ல, இன்னைக்கு அடுத்த நாள் காலையில விடியுது. செப்டம்பர் 6 வந்தாச்சு. சோ டைம் லூப் பிரேக் ஆச்சுன்னு தானங்க அர்த்தம். பாடி பார்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணிருந்தா ஹீரோயின் வந்திருப்பா. இன்னும் காலை கண்டுபிடிக்கல, பாடி அசம்பிள் பண்ணல. அதோட 3 பேர் செத்தாங்கல்ல, அவங்களுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆளை காணோம். சோ செப்டம்பர் 6 வந்துட்டோம், எதுவும் மாறின மாதிரி தெரியலையே அப்படின்னு 3 பேர் யோசிச்சுக்கிட்டே நடந்து வர இதுக்கு அடுத்த சீன்ல போன பார்ட்ல ஹீரோட ஃப்ரெண்டா லோனர்னு ஒருத்தவன் இருந்திருப்பான். ஹீரோ அவங்கிட்ட போய் சும்மா பேச்ச போட்டுட்டு இருக்க. இப்ப நடந்த பாடி சர்ச்சிங் கேம பத்தி எல்லாம் சொல்ல அவன் தானாவே இன்னுமாடா பழைய கதையவே போட்டு நோண்டிட்டு இருக்க. உன் சின்ன வயசு ஃப்ரெண்டு ஹீரோயின் செத்துட்டாதான், வருத்தம் தான், கில்லரை மன்னிக்க முடியாதுதான். 1 2 4 பேரை கொண்டு இருக்காங்க. அதுக்குன்னு அதையே யோசிச்சு பாடி சர்ச்சிங்னு கதை கதையா விட்டுட்டு இருந்தா எல்லாரும் உன்னை பைத்தியக்காரன் நினைப்பாங்கடா. ஹீரோயின் கொடுத்த பின்னு இப்ப இவன் கையில இருக்கிறதுனால மட்டும்தான். பாஸ்ட் மாறினாலும் ஹீரோவுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அங்க ஹீரோயின் மாட்டிட்டு இருக்கா, அனுபவப்படுறதே அவதானே. சோ அவளுக்கும் எல்லாம் ஞாபகம் இருக்கும். மீதி முதல் பார்ட்ல இவங்க கூட பாடி சர்ச்சிங் கேம்ல கலந்துக்கிட்டாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பாஸ்ட் மாறினதுனால எதுவும் ஞாபகம் இருக்காதுங்க. சோ லோனர் ஞாபகம் இல்லாம இப்படி சொல்றானா, அவன் சொல்றதுலதான் ஒரு அசத்தலான டேர்னிங் பாயிண்டே இருக்கு. என்னன்னு கேளுங்களேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹீரோயின் 8 வயசா இருக்கும் போது கொல்லப்பட்டான்னு ஒரு டைம் லைன் மாறிச்சா. இது வரைக்கும் ஹீரோயினை கொன்னால் ஒரு கொலை மட்டும்தான் பண்ணான்னு இருந்துச்சு, அதுவும் ஹீரோயினை மட்டும்தான். பட் இப்ப லோனர் என்னடானா கொலையாளி 4 கொலை பண்ணதா சொல்றானே. சோ மறுபடியும் டைம் லைன் மாறி இருக்குமோ அப்படின்னு ஹீரோ இன்டர்நெட்ல செக் பண்ணா உண்மையாவே 4 கொலை தான் பண்ணிருக்காங்க. அதுவும் 4 கொலையில ஒரு கொலை ஹீரோயினோட கொலை, மீதி 3 கொலை நேத்து நைட்டு கேம்ல கலந்துகிட்டு 3 பேர் ரெட் பர்சனால கொல்லப்பட்டாங்கல்ல. காமெடியன், ஃபோர்த் பர்சன், சைலன்சர்னு அவங்கள தாங்க. அவங்க சின்ன குழந்தையா இருக்கும் போதே கொலை பண்ணிட்டாங்கன்னு நியூஸ்ல இருக்கு. நியூஸ் மாறி இருக்குன்னா கண்டிப்பா பாஸ்ட் மாறி இருக்கணும். போன வாட்டி ஹீரோயினை கொன்னது ஒரு ஆண், இந்த வாட்டி ஒரு பெண் சீரியல் கிள்ளி தான் 4 பேரை கொண்டான் இருக்கவே. அது எப்படி கேம்ல கலந்துகிட்ட 4 பேரை கரெக்டா அந்த கிள்ளி கொல்லுவா? சோ அந்த கிள்ளிக்கு என்னமோன்னு தெரிஞ்சிருக்கணும்னு இப்ப அவ ஜெயில தான் இருக்கா. நேரா ஹீரோ அந்த கிள்ளி கிட்ட போக அதுவுமே ஒரு ட்விஸ்ட் தாங்க. ஆனா அதை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேற ஒரு டைமென்ஷன்ல கல்லு லேடியா இருந்து ஹீரோயினை ட்ரிக் பண்ணி அந்த ரெட் கல்ல உடைக்க வச்சு சாபத்துல இருந்து வெளியே வந்துச்சுல்ல, அதுதான் இங்க சீரியல் கில்லியா உட்கார்ந்துருக்கு. ஹீரோ அவளை பார்த்ததும் உண்மையாவே நீயா அந்த 4 பேரை கொன்ன? இல்ல வேற ஒண்ணு நடந்திருக்கு, என்னன்னு உனக்கு தெரியும், மரியாதையா சொல்லுன்னு கேட்டா, ஓ சார் தான் அந்த ஹீரோவா, உன் ஆளு உன்னதாண்டா பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருந்தா, நான் தான் சாபத்தை முறிக்க அந்த ரெட் ஸ்டோனை உடைக்கணும்னு. பட் சமத்து குட்டிடான் ஆளு, சொன்ன
ஒன்னு செஞ்சுட்டா, அதை உடைச்சு அவ அங்க மாட்டிக்கிட்டா. உடஞ்ச பீஸ்ல இருந்து நான் உன்னை கையில எடுத்தேன் பாரு. கண்ணை முடிச்சு பார்த்தா நான் இந்த டைமென்ஷனுக்கு வந்துட்டேன். ஏன் ஒரு கையில அந்த டைமென்ஷன்ல நான் பிடிச்ச ரெட் ஸ்டோனோட ஒரு சின்ன பார்ட்டும் இன்னொரு கையில கோடாரியும் இருந்துச்சு. என்னை சுத்தி பார்த்தா ஆல்ரெடி கொன்னு துண்டு துண்டா வெட்டப்பட்ட 4 பசங்களோட பாடியும் இருந்துச்சு. என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள போலீஸ் அங்க வந்து என்ன இங்க புடிச்சு போட்டாங்க. மொத்தத்துல அந்த கல்லை உடைச்சாலும் சாபம் இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. அங்கிருந்து ரிலீஸ் ஆகி நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். அவ்வளவுதான், வால் சோலி முடிஞ்சு. அவ அங்கேயே கடந்து சாக வேண்டியதான்னு நக்கல் பண்ணி ராட்சசி மாதிரி சிரிக்கிறாங்க. அடி பாவி, நல்லா பக்கவாதம் வந்த பல்லுக்குச்சி மாதிரி இருந்துகிட்டு என்னாடி பண்ணி வச்சிருக்க? என் ஆளை இங்க மீட்டு கொண்டு வர ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், தயவு செஞ்சு சொல்லுன்னு போலீஸ் எல்லாம் மீறி ஹீரோ கில்லிய புடிச்சு மிரட்டினதும் அவ ஹீரோவோட காதுல முணுமுணுன்னு என்னமோ சொல்றா. என்ன கருமாந்திரத்தை சொன்னாலோ அங்க இருந்து கிளம்பி வெளியே வந்த ஹீரோ கில்லி எந்த இடத்துல பசங்களெல்லாம் கொண்டுட்டான்னு போலீஸ் அவளை வந்து புடிச்சாங்களோ ஸ்ட்ரைட்டா அங்க போன ஹீரோ கில்லி இந்த டைமென்ஷனுக்கு வரும்போது ரெட் ஸ்டோன் ஒண்ணு எடுத்துட்டு வந்தால, அதை இங்கே போட்டு போயிட்டா போல. அதை ஹீரோ கையில எடுக்க அப்பதான் கில்லி என்ன சொன்னான்றத நமக்கு ஓட்டி காட்டுறாங்க. ரெட் ஸ்டோனை உடைச்சதுனால பாடி சர்ச்சிங் கேமும் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் அந்த கேம் ஆரம்பிக்கணும்னா ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, அதுவும் ஒரு நைட்டு மட்டும்தான் அந்த கேமை விளையாட முடியும். இதுலயும் முக்கியமான விஷயம், இந்த கேமை நீங்க முடியல ரெட் பர்சனால செத்துட்டீங்கன்னு வைங்களேன், செத்தது செத்ததுதான். திரும்பலாம் கேம் கண்டினியூ ஆகாது, உங்களால உயிரோட வர முடியாது. கேமை முடிச்சிட்டா எல்லாம் பழைய மாதிரி நார்மல் ஆயிடும். சோ நான் சொல்றத சொல்லிட்டேன். அதை மீறியும் வாழ்வா சாவான்ற கேமை விளையாடணும்னா அங்க போய் அந்த ரெட் ஸ்டோனை எடு. அதுல உன்னோட ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டனா திரும்ப இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் நீங்க எந்த இடத்துல விட்டீங்களோ அங்க இருந்து கேம் ஆரம்பமாகும். புடிச்சுக்கோ பொழைச்சிக்கோன்னு இவ சொல்லி அனுப்பிட்டா. அந்த பக்கம் ஹீரோயின் தாங்க பாவம். இனிமேல் மத்தவங்க யாரும் அவங்க உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்னு கல்லை உடைச்சு அவளாவளே சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்ப பாதி கல்லாகி செவுத்தோட செவரா ஒட்டிக்கிட்டு இருக்கா. ரைட்டு, இன்னைக்கு ஒரு நைட்டு போட்டு பார்த்தலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. முக்கியவாதி சண்டைக்காரி அவங்களும் இதுக்கு ஒத்துக்க. கேம்ல என்ன ஆகுமோ, செத்துட்டா போனது போனதுதான். உயிரோட வந்துட்டாலும் பாடி சர்ச்சிங் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே ஞாபகம் இருக்காதுல்ல. சோ எப்படி ஹீரோ ஹீரோயின் கொடுத்த பின்னுனால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி நாளைக்கு நம்மளும் எதையாவது பார்த்து இதை ஞாபகப்படுத்திக்கணும்னு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்க ஒரு கடிகாரத்துக்கு பக்கத்துல முக்கியவாதியும் சண்டைக்காரியும் கேம்ல கலந்துகிட்ட 6 பேரோட பேரையும் எழுதி வைக்க இந்த பக்கம் ஹீரோ ரெட் ஸ்டோன்ல அவனோட ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டுட்டான். சீனை கட் பண்ணா நைட்டு கேம் ஆல்ரெடி தான் பவரெல்லாம் ஆன் பண்ணியாச்சு. சோ ரோலர் கோஸ்டரை ஓட்டி கீழே வர வைக்கிறாங்க. அது வருதோ இல்லையோ மூக்கு வேர்த்த மாதிரி ரெட் பர்சன் வந்துட்டா. முதல் போனியே முக்கியவாதி தான். ஒரு குத்துல முக்கியவாதியை 2 பத்தையா போட அது நடந்தது வேற. ரோலர் கோஸ்டரை கண்ட்ரோல் பண்ற ரூம் இல்லையா, சோ கண்ட்ரோல் போர்டு டேமேஜ் ஆகி ரோலர் கோஸ்டர் தானா ஓட ஆரம்பிக்குது. ஹீரோவும் சண்டைக்காரியும் அதுல ஏறி கை எங்க இருக்குன்னு தேடுன்னு தேடுறாங்க. ஒரு கட்டத்துல சண்டைக்காரியோட கையில அந்த கையை மாட்டிச்சு. கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்குள்ள ரெட் பர்சன் லாங் ஜம்ப் போட்டிக்கு வந்த மாதிரி குதிச்சு இவங்கள்ட்ட வந்துட்டு இருக்கு. அதுல சண்டைக்காரியோட சங்க அறுத்தாச்சு. சாகிறதுக்கு முன்னால கையை ஹீரோ கிட்ட கொடுத்தவ எப்படியாவது இந்த கேமை முடுறா, இல்லனா நம்ம யாராலையுமே திரும்ப வர முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டா. ஹீரோவும் ரோலர் கோஸ்டர்ல ரெட் பர்சனுக்கு ஒரு மாதிரி தண்ணி காட்டிட்டு கீழே வந்துட்டாரு. சவப்பேட்டி இருக்க இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. உங்க ஐயால இந்த செவத்தம்மா செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் விடாது போல. திரும்ப ஹீரோ முன்னால வந்து நின்னு ஹீரோவோட கழுத்தை பதம் பார்க்க அங்க ஹீரோயின் எப்படியாவது ஹீரோ நம்மள காப்பாத்திர மாட்டானான்னு ஏங்கிட்டு இருக்கா. இங்க சாக கடந்த ஹீரோ இவன் ஹீரோயினோட சின்ன வயசுல ஒன்னா இருந்த ஞாபகங்கள்லாம் நினைச்சு பார்த்துட்டு என்ன ஆனாலும் நான் உன்னை இங்க கொண்டு வராம விடவே மாட்டோமா அப்படின்னு உள்ள இருக்க WWE வீரன் வெளியே வந்துட்டான் போல. ரெட் பர்சனை ஒரே தூக்கி ஏர்ல பறக்க விட்டு அங்க இருக்க பெட்ரோல் எல்லாம் அது மேல ஊத்தி எரிச்சும் அது போன பாடில்லா. லாஸ்ட் ஆப்ஷனா அங்க குப்பாரிக்கிற மிஷின் ஒண்ணு இருக்கு. அதுல பேய தூக்கி ஒரு போட பேயவே ஆளு பாயா வாக்கிட்டாங்க. சோ இனிமேல் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கையில இருக்க அந்த கடைசி பாடி பார்ட்ட சவப்பெட்டியில போய் ஹீரோ வைக்கிறான். அதுக்கு அடுத்த சீன்ல எதெல்லாம் மாறிச்சோ எல்லாமே பழைய மாதிரி ஆயிடுச்சு. காணாம போனானுங்கல்ல இந்த ஜெனரேஷனை சேர்ந்த 3 பேரு, அவனுங்களும் உயிரோட வந்துட்டானுங்க. பட் யாருக்குமே பாடி சர்ச்சிங் கேம் பத்தி ஞாபகமே இல்ல. ஆனாங்க இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல நம்ம என்னத்தையோ ஒன்று மிஸ் பண்றோம்னு சொல்லி வச்ச மாதிரி 5 பேரும் ஸ்கூலை கட்டடிச்சுட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வந்து நிக்கிறாங்க. இன்னும் ஞாபகம் வரலதான், வந்தது வந்துட்டோம், அட்லீஸ்ட் ரோலர் கோஸ்டர்லயாவது ஒரு ரைடு போவோமே அப்படின்னு 5 பேர் அதுல ஏற போறாங்க. சண்டைக்காரி செத்ததே ரோலர் கோஸ்டர்ல தானே, அவளுக்கு மட்டும் ஏறும்போது ஒரு சின்ன பயம் இருந்தும் 5 பேர் ஏறி ஜாலியா ரைடு போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோ இவன் எந்த சர்ச்சில் இருக்கும்போது ஹீரோயின் மறைஞ்சு போனாலோ இன்னமும் ஹீரோயின் வரலன்ற ஃபீலிங்ல அங்க போய் உக்காந்துருக்கான். அப்போ கதவு கிட்ட காணாம போன ஹீரோயின் எப்படி காணாம போனாலோ அதே ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட வந்து நிக்கிறா. சேம் ஹீரோவுக்குங்க படம் முழுக்க மூஞ்சில மீசி வச்சிருந்தான். இப்ப மீசியே காணோம். ஸ்கூல் படிக்கும் போது ஆள் எப்படி இருந்தானோ அதே மாதிரி இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்ததும் 3 வருஷத்துக்கு
முன்னால காணாம போனா அதே டைம்லேன்னு தான் ஓடும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாதானே இந்த மாதிரி நடக்கும். சப்போஸ் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைன்னா மேபி ஹீரோயின் அங்க வருவா, வரும்போது நம்ம பார்க்க அழகா இருக்கணும்ல அப்படின்றதுக்காக கூட ஹீரோ மியூசிக் ஷோ பண்ணிட்டு வந்திருக்கலாம். எது எப்படியோங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா, ஹீரோ ஹீரோயின் ஆசையா ஒரு ஹக்க போட இப்போவாது படத்தோட கதையை சுமூகமா முடிப்பானுங்கன்னு பார்த்தா நல்லா முடிச்சானுங்க. எண்டு கிரெடிட்ல நம்ம இந்த ஜென்ரேஷன்ல பார்த்த காமெடியனும் போன பார்ட்ல பார்த்த பழமும் சேர்ந்து உட்காந்து, காமெடியனை விட பழம் 3 வருஷம் சீனியர், பிளஸ் பழத்துக்கு நம்ம பாடி சர்ச்சிங் கேம்ல கலந்துக்கிட்டோன்ற ஞாபகம்லாம் இல்ல. ஆனா அவன் இப்போ ஒரு குரூப்போட சேர்ந்து பாடி சர்ச்சிங் கேமை பத்தி தான் ரிசர்ச்சே பண்ணிட்டு இருக்கான். காமெடியன் கேக்குறான், ஏன் ப்ரோ நல்லா ஓடும் ட்ரெயின்ல உடம்ப குறைக்கிற லேகியம் மிக்கிற ஆள் மாதிரி இருந்துகிட்டு நீ இன்னும் இதை உடலையா ப்ரோ, அப்படி இன்னாதான் ப்ரோ பாடி சர்ச்சிங்னா, இத்தனை வருஷமா இதையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. அதெல்லாம் உனக்கு தெரியாதா தம்பி, இது பெரிய மேட்ரு. பாடி சர்ச்சிங்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச கதை தான். அதை A to Z வரைக்கும் சொல்லிட்டு இருக்க போங்க. இப்போ ரீசெண்டா பாடி சர்ச்சிங் சம்பந்தமா ரியலாவே நடந்த சம்பவம் ஒண்ணு இன்டர்நெட்ல வீடியோவா வந்திருக்கு. ஐயோ, அப்ப இனிமேல் பாடி சர்ச்சிங்ல செத்தா திரும்ப வரலாம் முடியாதா, அந்த நாள் கண்டினியூ ஆவாதா, செத்தா செத்தது தானா அப்படின்னு இவனுக்கு 2 பேரும் ஷாக் ஆகி நமக்கு அந்த வீடியோவை காட்டினா, விடாத கருப்பு கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம் போல, இந்த செம்பரம்பாக்கம் செவத்தம்மா கிட்ட இருந்து முடியாது போல. திரும்ப வந்துருச்சு. ஆள் பார்க்க வித்தியாசமா இருக்குன்னு போலீஸ்ட கம்ப்ளைண்ட் போய் அவங்க என்ன ஏதுன்னு பார்க்க வராங்களா. வந்த 2 போலீஸையும் அக்கு வேற ஆணி வேறா பிரின்னு பிரிக்க அது அங்க இருந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. போற போக்க பார்த்தா நிச்சயமா இந்த சீக்வல்ல 3வது பார்ட்னு ஒன்று வருங்க. வந்தா அதை பண்ற ஆளும் நம்மளாவே இருந்துருவோம். ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.